வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை சிவானந்தா காலனி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் 12ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. VHP மாநில துணைத் தலைவர் பரமசிவம், மாவட்ட தலைவர் சிவராஜ், பாஜ மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு நடனமாடினர். மேஜிக் ஷோ நடைபெற்றது. பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் அம்மாபேட்டை பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்க் உள்ளது. இந்த பங்கில் வாகன ஓட்டிகள் இன்று காலை பெட்ரோல் போட்டுள்ளனர். சிறிது தூரம் சென்ற வாகனங்கள் பழுதாகி நின்றன. வண்டியில் இருந்த பெட்ரோலை சோதனை செய்தபோது அதில் தண்ணீர் கலந்திருந்தது. பெட்ரோல் பங்கிற்கு சென்று பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டூ வீலர் உரிமையாளர்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். பெட்ரோல் டேங்கிற்குள் நிலத்தடி நீர் புகுந்திருக்கலாம் என பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கூறினர். ஆத்திரமடைந்த மக்கள் பெட்ரோலுக்கான பணத்தையும் வாகனத்தை சீர் செய்வதற்கான பணத்தையும் தர வேண்டும் என கேட்டனர். பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின் பங்கை திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதனால் அம்மாபேட்டை பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. பச்சை தண்ணிடா மின்னல் வாட்டர் இந்த மாதிரி வருது. அவங்கதான் இதுதான் பவர் பெட்ரோல் சொல்றாங்கல்ல. வேலையும் கெட்டு போச்சு இன்னைக்கு. இப்ப சொல்லுங்க என்ன பெட்ரோல் அது? இது என்ன பெட்ரோல் சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பெட்ரோல் இது? பவர் பெட்ரோலா, நார்மல் பெட்ரோலா, தண்ணி பெட்ரோலா? பவர் அதிகம். கிட்டத்தட்ட பாருங்க 50 பேருக்கு மேல 50-100 பேருக்கு மேல இந்த வண்டி பெட்ரோல் போட்டு எல்லாமே தண்ணியா இருக்கு. இவ்வளவு வண்டிக்கும் நீங்க தான் செலவு பண்ணி மாத்தி தரணும். இது உங்க பொறுப்பு. இல்லன்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் தர வரா அதுதான் இருக்கும். பாத்துங்க அவ்வளவுதான்.
நமக்கு போட்டாரு இது பேர் என்ன நீங்க சொல்லுங்க, இது பெட்ரோலா தண்ணியா? நல்ல பங்கள போய் கொண்ட போன வட மாநில பட்டேல் சமூக மக்கள் திருச்சி மாவட்டம் அரியலூர் மற்றும் பால்பண்டை பகுதிகளில் அதிகம் பேர் வசிக்கின்றனர். இவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வட மாநிலங்களில் கொண்டாடுவது போல் நேற்று கோலாகலமாக கொண்டாடினர். விழாவில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்கள், சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் கிருஷ்ணர் பாடல்களை பாடியும் தாண்டியா நடனமாடியும் பிறப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கிருஷ்ணர் போதித்த ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை ஒன்றாக நடனமாடினர். ஐயாயிரம் வருஷம் ஆகியும் இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி அதே உற்சாகத்தோட மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா கிருஷ்ணருடைய மெசேஜ். அவருடைய மெசேஜ் ஒரு யூனிக்கான மெசேஜ். நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் எல்லாம் தியாகம் பண்ணுறது, விடுறது, வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைலாம் அதெல்லாம் தேவையில்லைப்பா விட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் கேட்போம். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் அவர் சொன்ன கீதையில் தன்னுடைய கடமையை விட்டு ஓடக்கூடாது, நம்ம ஒரு குடும்பஸ்தனா எப்படி வாழணுங்கிறது அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. அவருடைய மெசேஜில் அதுவும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மகனா நம்ம அப்பா கூட எப்படி இருக்கணும், அம்மா கூட நம்ம உறவுகள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கையை விட்டு குடும்பம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு விட்டு போகாம எப்படி அதில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எப்படி வாழணுங்கிற காட்டுற ஒரு சரித்திரம் கிருஷ்ணர்னால இன்னைக்கு கூட 5000 வருஷம் கழிச்சு கூட அதே உற்சாகத்தோட மக்கள் கொண்டாடுறாங்க. நாங்கள் இங்கே கட்சி கடுவா பாட்டிதார் சனாதன் சமாஜில் ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறந்தநாளை 450 மெம்பர்கள் நாங்கள் பட்டேல் சமாஜத்தில் இருக்கோம். எல்லாரும் நைட்டு 12 மணி அவருடைய பிறந்தநாள் நினைவாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். நாங்கள் எல்லாரும் குஜராத்தி மக்கள் எங்க கிருஷ்ண ஜன்மாஷ்டமியை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜன்மாஷ்டமி வருது அப்படின்னா அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பலகாரம், ஸ்வீட்டு அதெல்லாம் செய்வோம். இப்போ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி இன்னைக்கு அப்படின்னா நேற்றே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோலாட்டம்லாம் ஆடணும், எல்லாமே உற்சாகமாக கொண்டாடணும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ராதையோட வேஷத்தை போட்டுவிடுவோம். பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணரோட வேஷத்தெல்லாம் போட்டுவிடுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜன்மாஷ்டமி 12 மணிக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள். அதனால இன்னைக்கு காலையிலேயே 6:30 மணிக்கு நாங்க சமாஜ்ல நல்லா ஆர்த்திலாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த மண்டபம் எல்லாமே பூவால டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த பூவோட டெக்கரேஷன் எல்லாமே நாங்களே எங்க கையாலேயே கோத்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்ப கிருஷ்ணரோட ஜனமும் எப்படி ஜன்மத்தை பிறந்த நாளை எப்படி நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நாங்க 12 மணி ஆகும்போது உள்ள கிருஷ்ணரை பிறக்க வைப்போம். அப்புறம் அந்த பிறக்க வச்சுட்டு அப்புறம் வெளியில ஒரு சின்ன பாலை கிருஷ்ணரா வேஷத்தை போட்டுட்டு அதுக்கு கூடையில வச்சுட்டு தூக்கிட்டு நாங்க ஃபுல்லா ஆடுவோம், கோலாட்டம் ஆடுவோம். அந்த கிருஷ்ணர் பிறக்கிற குஷியில நாங்க எல்லாருக்கும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். 15 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை மத்திய அரசு துறைகளில் நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இது காலம் காலமாக இருக்கும் நடைமுறைதான். இதனை மத்திய அரசு செயல்படுத்திய போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. முதல்வர் ஸ்டாலின் நேரடி நியமனம் என்பது சமூக நீதியின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல். பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த அலுவலர்களுக்குரிய வாய்ப்புகளை தட்டிப்பறிக்கும் செயல் என ஆவேசப்பட்டார். திமுக அரசின் இரட்டை வேடத்தை தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் அம்பலப்படுத்தியுள்ளது. சங்க தலைவர் வெங்கடேசன், இணை செயலாளர் ஜீவன் ஆகியோர் அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். திமுக அரசு 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக நேரடி நியமனங்களை செய்கிறது என்று தலைமை செயலக சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும்.
சமூக நீதி என முழக்கமிட்டுக் கொண்டே சமூக நீதியை காலில் போட்டு மிதிப்பது திமுகவிற்கு வழக்கமானது. இனியும் இரட்டை வேடம் போடாமல் தமிழ்நாடு அரசு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமே தேர்வு செய்ய வேண்டும் என பாஜ தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை சாமிச்செட்டிப்பாளையம் சின்னக்கண்ணான்புதூரை சேர்ந்த கூலி தொழிலாளி ஆதி கணேஷ், இவரது மனைவி நந்தினி. இவர்களுக்கு 3 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் நந்தினிக்கு 14ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. வறுமை காரணமாக பெண் குழந்தையை விற்க முடிவு செய்தனர். கஸ்தூரிபாளையம் சத்யா நகரை சேர்ந்த புரோக்கர் தேவிகா நந்தினியை அணுகினார். கூடலூர் கவுண்டம்பாளையம் மாந்தோப்பை சேர்ந்த மகேஸ்வரன் அனிதா தம்பதியிடம் குழந்தையை ரூபாய் 1 லட்சத்திற்கு விற்றனர். தகவல் அறிந்த ஹெல்ப்லைன் மைய அதிகாரிகள் பெருநாயக்கன்பாளையம் மகளிர் போலீசில் புகார் கூறினர். குழந்தையை விற்ற நந்தினி, இடைத்தரகர் தேவிகா, அனிதா ஆகிய மூவரையும் கைது செய்தனர். பெண் குழந்தையை மீட்டனர். இடைத்தரகர் தேவிகா இதுபோல் யாரிடமாவது குழந்தையை வாங்கி விற்பனை செய்தாரா என விசாரிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் திட்டச்சேரி கீழத்தெரு பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் 5 பேருக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். கிராமத்தில் வசிக்கும் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பலர் நாள்தோறும் காய்ச்சலால் பாதிப்படைந்து வருகின்றனர். 10 நாட்களுக்கு முன் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்ததால் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பனந்தாள், கும்பகோணம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சலை போக்க நிரந்தர தீர்வு இல்லாமல் மருத்துவ முகாம் என்ற பெயரில் கடமைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்தி நல்ல குடிநீர் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தெருவில் யாரு என்னன்னு எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க தண்ணி பஞ்சம், வராங்க மாத்திரை கொடுக்குறாங்க, அதோட போயிடுறாங்க. எல்லாம் ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் ஜுரம் தான். உடனே ஊனா கும்மானம் எழுதி கொடுக்குறாங்க. இங்க வந்து ஒரு ஊசியா எதுவும் போடுற ஒரு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. எதுக்குமே எல்லாம் கும்மானம் போகணுங்கிறாங்க. எங்க வீட்டுல இப்ப 2 பேரும் அனுப்பி விட்டுருக்கோம் கும்மானம். பாக்கி பேர் எல்லாம் உடம்பு சரியாம தான் வீட்டுல பட்டிருக்கோம். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்க சரியான மருந்து கொடுக்கல, மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க. என்னால முடியலன்னு நான் சொல்றேன். முடியலன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. டாக்டர் போனாலும் யாரும் கையுமே பிடிச்சி பாக்குற வேலையும் இல்லைண்ணா. டாக்டர் அங்க இருக்காங்கன்னா எங்களை தனியா தான் நிக்க வச்சு கேட்கறாங்க. சரியான தீர்வே இல்லைங்களா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும், இங்க எத்தனை பேர் உடம்பு சரியாம இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருந்தா என்ன சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இருந்தாலும் நாங்களே எங்களே போக சொல்றாங்க. முடியலனாலும் எங்களே போங்க, நீங்களே போங்க, நாங்க எழுதிதான் கொடுப்போம். அங்க போனா ஆம்புலன்ஸ்காரங்க என்ன சொல்றாங்க, 300 ரூபாய் காசு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் காசு இருந்தாதான் நாங்க காசு கொடுப்போம். காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மக்களுங்க. திட்டச்சேரி கீழத்தில் இருக்கிற அந்த டேங்கு தான் சார் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து 40 பேர் கிட்ட வந்து அட்மிஷனில் இருக்காங்க. 10 பேர் தஞ்சாவூரில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க. பொதுவாகவே இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்கை இடித்து போட்டு அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு டேங்கு எங்களோட வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் 9 மாதம் ஆகிடுச்சு சார். டேங்கை இடித்து போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டினா அவங்கள்ட்ட போய் கேட்டால் இல்லை அவங்க கட்சிக்காரங்க கட்டணும் அப்படிங்கிறாங்க. எல்லா டேங்கும் எங்களுக்கு பெண்டிங் வந்த டேங்கு எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டாங்க சார். இந்த டேங்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இதனால தான் சார் எங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இந்த டைஃபாய்டு ஜுரம் வந்துருக்குதுங்க எல்லாம் வந்துருக்கு. எங்களுக்கு தண்ணி தான் சார் பிரச்சனை. இந்த ஜுரத்துக்கு மெயின் காரணம் தண்ணி தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை சார். தண்ணி இந்த டேங்கை எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க சார், கொடுக்குறோங்க சார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் ஓலப்பாடியில் விநாயகர், மகா மாரியம்மன், செல்லியம்மன் கோவிலில் ஆவணி மாத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 21இல் கணபதி ஹோமம், காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விநாயகர், மகா மாரியம்மன், செல்லியம்மன், கிருஷ்ணர், காளியம்மன், ஸ்ரீதேவி, பூதேவி உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் வந்தனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் சென்றனர். மாரியம்மனுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். பெத்தநாயக்கன்பாளையம், ஒட்டப்பட்டி, ஓலப்பாடி, தளவாய்ப்பட்டி, வசந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பஸ் நிலையம் அருகே அதிமுகவினர் பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலை அவதூறாக பேசி வருவதை கண்டித்து போராட்டம் நடந்தது. அண்ணாமலை மீது தமிழக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய தள்ளப்பாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டிட வகுப்பறையில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர். காலை 9 மணியளவில் +1 மாணவர்களின் வகுப்பறையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. அதில் மாணவர்கள் சந்தோஷ், வெங்கடேஷ், மணிகண்டன் படுகாயமடைந்தனர். ஆசிரியர்கள் மாணவர்களை மீட்டு சிங்காரப்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். கட்டிடப் பணிகளை கலெக்டர் ஆய்வு செய்தது குறித்து கேள்வி எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வேட்டிகே நகர் மற்றும் அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளில் சாலைகள் மிக மோசமாக உள்ளன. சில மாதங்களுக்கு முன்பு சாலை போட ஜல்லி கொட்டப்பட்டது. ஆனால் இதுவரை ரோடு போடவில்லை. சாலை மோசமாக உள்ளதால் கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் சாலையில் விழுந்து அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் காட்பாடி சேர்க்காடு சாலையின் குறுக்கே மரக்கட்டைகளையும் கற்களையும் வைத்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். டாஸ்மாக் கடைக்கு போக ரோடு போட தெரிஞ்ச அரசுக்கு மக்களுக்காக ரோடு போட தெரியலையா என கேள்வி கேட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தால் சாலையின் இரு பக்கமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதனை இன்று ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டு சலுகைகளை புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜிப்மருக்கு கூடுதல் நிதியை கேட்டு பெற வலியுறுத்தினார்.
இன்று நாங்கள் சந்தித்தது இங்கே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் பட்டியல் சமூகத்தினரை உள்ளூர்வாசிகள், வெளியூர்காரர்கள் என்று இரண்டாக பிரித்து வெளியூரிலிருந்து வந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்பிருந்த காங்கிரஸ் அரசு எடுத்தது. அதன் அடிப்படையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் இப்படி பாகுபாடு செய்வதற்கு யூனியன் பிரதேசத்துக்கு அதிகாரம் இல்லை, இது சட்டவிரோதமானது என்று அவர்கள் போட்ட உத்தரவுகளை எல்லாம் ரத்து செய்து ஆணையிட்டார்கள். அதன் பிறகும் கூட இங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை. 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்த பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இந்த யூனியன் பிரதேசத்தின் குடிமக்களாக கருதி அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் அரசும் வழங்கியது. இப்போது இருக்கிற திரு என்ஆர் காங்கிரஸ் அரசும் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருணையை பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் அவர்கள் காட்ட மறுக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனையில் ஆளுநர் அவர்கள் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்படுவதற்கு அறிவுறுத்த வேண்டும். குறைந்தபட்சம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறதோ அதையாவது பட்டியல் சமூக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதை நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக இங்கே இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையிலே புற்றுநோய் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் பலருக்கும் சிகிச்சை மறுக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டுமானால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிலே ஜிப்மருக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆளுநரிடத்திலே எடுத்து கூறி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு உங்களாலான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்தேன். அதையும் நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். கொடைக்கானலில் முதல் சீசன் ஏப்ரலில் துவங்கி ஜூன் மாதத்துடன் முடிந்தது. தற்போது 2ஆம் சீசன் துவங்க உள்ளது. 2ஆம் சீசன் துவக்கமாக ஆங்கிலேயர்களால் வைக்கப்பட்ட புருனாஸ் ஏவியம் பூக்கள் பல வண்ணங்களில் பூக்க துவங்கியுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த பூக்களை கண்டு மகிழ மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மலர்களின் முன் நின்று போட்டோ எடுத்து மகிழ்வர். கொடைக்கானலில் 2ஆம் சீசன் டிசம்பர் வரை நீடிக்கும்.